இது மத்திய அரசு இந்தியா ஃபுல்லா போடுற பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டுமே இந்த பட்ஜெட் போடலங்க சார். இல்ல ஹோல் இந்தியாவுக்குமே. இதுல அவங்க சொல்றது தமிழ்நாட்டினுடைய பெயர் வரல அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 16 மாநிலங்களுடைய பேரை அவங்க சொல்லல. ஏன் எவ்வளவு நாளா இடம் கேட்டு இப்பதான் சார் கொடுத்திருக்காங்க. இவங்கதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இங்க வந்தா மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் தெரிஞ்சிரும். மோடி ஐயா மேல ஒரு நல்ல எண்ணங்கள் வந்துருங்கிறதுக்காக அதை மக்களுக்கு தெரியப்படுத்தாமையே மறைச்சு மறைச்சு கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க சார். இந்த மணிப்பூர்னு கத்துறாங்க. இல்லாட்டினா நீட்டு இதை தவிர என்ன சார் உங்களுக்கு தெரியுது? இப்ப நீங்க 40 பேர் போயிருக்காங்க. ஒரு கூட ஒரு நம்ம மீம்ஸ் கூட அதிகமா பார்ப்போம். இந்த ஸ்டாலினுக்கு தான் மூளை இருக்குதா, அவர் பெத்த புள்ள அந்த மு.க. ஸ்டாலினோட பேரனுக்காவது மூளை இருக்குதா, மூளையை வச்சிருக்கியா இல்லையான்னு ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் சார் ஞாபகம் வருது. செப்பரேட்டா என்னென்ன ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி அதிகமா சொல்லலங்க சார். பொதுவாவே எல்லாமே காமனா சொல்லிட்டாங்க. அதே சார் நான் சொல்றேன் இல்லைங்க சார், இப்போ சுகாதாரத்துறைன்னு வரும்போதேவும் மெடிக்கல் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஹோல் இந்தியாவுக்கு வருதுங்க சார். ரோடுன்னு சொல்லும் போது ஹோல் இந்தியாவுக்கு ரோடு வந்துருது. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லும் போது ஹோல் இந்தியாவுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு கொடுத்த பணம் பத்தல அப்படிங்கிறாங்க சார். இப்ப ஹிமாச்சல் அண்ட் உத்தரகாண்ட் ஒரு 3 ஸ்டேட் தான் அதிகமா வெள்ள பாதிப்புல அடிக்கடி பாதிப்படையும் சார். அவங்களுக்கு 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி முடிச்ச உடனே இப்ப நாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க 40,000 கோடி 37,000 கோடி ரூபாய் கேட்டோம், கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி. அன்னைக்கு ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் மேம் 2 பேருமே பார்வையிட்டு போனாங்க. பாருங்க சார், மக்களுக்கு உண்டான நலப்பணிகள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க சார். பணம் வர கொண்டு போய் எங்கிட்டாவது கொண்டு போய் பதுக்கி வச்சிடுறது. எதுக்குத்தான் இப்படி பணம்னு அடையிறாங்கன்னு தெரியலங்க சார். என்னைய கேட்டா இவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம இருந்ததுக்கு ஒரு நன்றி. இந்த பணத்தை கொடுத்திருந்தாலுமே இவங்க மக்களுக்கு எந்த செயலும் செயல்படுத்த மாட்டாங்க. அவங்கதான் வாக்கட்டை போட்டுருவாங்க. பணம்னா வேஸ்ட் ஆகும். இனி அடுத்த வருஷமும் இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டாம் தான் சார் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு மோடி ஐயா இந்த திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு யாராவது இப்ப டிஎம்கே ஆளுங்கட்சியில இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை சொல்லியிருக்காங்களா? ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லையே. ஒண்ணு செய்யலன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல பூராமே ஒரு வெறுப்பதான் விதைச்சு வச்சிருக்காங்க. இவங்கள நிஜமா ஆட்சிக்கு வரதான் ரொம்ப கஷ்டம் சார். பொதுமக்கள் நல்லா கஷ்டப்படுறாங்க. என்னையெல்லாம் கேட்டா இன்னும் ஏதாவது செஞ்சு மக்கள்கிட்ட வெறுப்ப சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம மக்களுக்கு அறிவு வரும். இந்தியா வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணம் தான் சார். அவங்க இருக்கும்போது மதக்கலவரம், ஜாதி கலவரம் அடிச்சு மல்லு கட்டிட்டு தீவிரவாதிகளை பூரா இந்தியாக்குள்ள விட்டு அப்படியும் நாட்டவே நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. டிஎன்எஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜஹானாஸ் பேகம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ மத்திய அரசு பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க 2024க்கானது. அதாவது இப்போ எதிர்கட்சியில தொடர்ந்து எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க எதிர்கட்சி கூட்டணிகள். என்ன காரணம் மேம்? எதற்காக? அவங்களுக்கு இந்த பட்ஜெட்ல திருப்திகரமா இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்லங்க சார். ஆக்சுவலா இந்த பட்ஜெட் இது மத்திய அரசு இந்தியா ஃபுல்லா போடுற பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டுமே இந்த பட்ஜெட் போடலங்க சார். இல்ல ஹோல் இந்தியாவுக்குமே. இதுல அவங்க சொல்றது தமிழ்நாட்டினுடைய பெயர் வரல அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 16 மாநிலங்களுடைய பேரை அவங்க சொல்லல. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு நிதி கொடுக்கலன்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க சார். சுகாதாரத்துறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ரோடு, ரயில்வே டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பல ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. இது ஹோல் இந்தியாவுக்கும் தான் சார். இன்னொன்னு இவங்க சொல்ற குற்றச்சாட்டு ஆந்திர பிரதேஷ்க்கும் பீகாருக்கும் சிறப்பா நீங்க அதிகமான நிதி கொடுத்திருக்கீங்க. இன்னொன்னு சார், அது இப்ப நம்ம வளர்ச்சி அடைந்த மாநிலம். இப்ப பீகாரும் அங்க இப்ப ஆந்திர பிரதேஷ் இப்பதான் வளர்ந்துட்டு வருது. ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு பிறகு
ஆந்திராவுக்கு வந்து தனியான தலைநகரம் இல்ல. ஹைதராபாத்தை தான் இவங்க இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இவங்க வந்து தலைநகரை வந்து கிரியேட் பண்ணணும். அமராவதியை வந்து அவங்க தலைநகரா கொண்டு வரணுன்றதுக்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அதை வந்து எஃபோர்ட் எடுத்து பண்றாரு. அதுக்குண்டான நிதியை வந்து ஆல்ரெடி அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து நிதி அதிகமா வேணும். நாங்க வந்து ஒரு தலைநகரை உருவாக்கணும் போது அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கணும். ஏர்போர்ட் வரணும், ரயில்வேஸ் வரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், ரோடும் நல்லா இருக்கணும். அப்பதானே சார் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து அவங்களுடைய மாநிலத்துக்கு வரும். அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டி வரும். எல்லாத்துக்குமே வந்து பக்கத்து ஊர்களுக்கே போய் வந்து எல்லாமே செயல்படுறது வந்து சாத்தியப்படாத ஒன்று. ஒரு தலைநகருக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் போட்டு அதே மாதிரி பெரிய மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வந்து ஒரு தலைநகருக்கு தேவையானது. அதுக்குண்டான ஃபண்டை வந்து இங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இது போக வந்து பீகார் வந்து இத்தனை வருஷமா வந்து ரொம்ப பூர் கேட்டுதான் இப்ப நம்மளே சொல்றோம் இல்லையா, பீகாரி எல்லாம் வந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்க. அதுதான் உண்மை. ஒண்ணு பீகாரிஸ் வந்து சிஏ போயிடுவாங்க, சிஏ நிறைய படிப்பாங்க சார். அதே மாதிரி வந்து ஐபிஎஸ் படிப்பாங்க. அதுல கட்டட வேலைக்கு போவாங்க சார். அவங்க அந்த கட்டட வேலைக்கு வந்துட்டு போறவங்க தான் வந்து அதிகமா, இப்ப நம்ம பக்கத்துல எல்லாம் ஒரு கட்டடம் நடக்குது, ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க, அதுல வேலை பார்க்கறவங்க எல்லாமே பீகார், உத்தரப்பிரதேசல இருந்து வந்த பசங்க தான் சார். அங்க வந்து அவங்க கட்டட வேலை, கோயில் நிறைய கட்டுவாங்க சார். அவங்க அந்த கலைநுட்பமான கோயில்கள் அழகா பண்ணுவாங்க. இப்ப அந்த ஸ்டேட்டை வந்து டெவலப் பண்ணணுன்றதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. அவங்க மெயினா அவங்க சொல்றது வந்து மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ரயில்வே. அது போக வந்து நார்த் பீகார்ல வந்து அடிக்கடி வந்து அங்க மழை பெஞ்சு ரொம்ப வந்து அழிவு ஆயிருது. அதுக்கு வந்து தடுத்து எங்களுக்கு வந்து ஒரு டேம் மாதிரியோ, அப்புறம் வந்து நிறைய கால்வாய்களை வந்து தூர்வாரி அந்த தண்ணியெல்லாம் நாங்க சேமிச்சு வைக்கணும்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. அவங்க கோரிக்கை வச்சதுக்கு உண்டான பெனிஃபிட்டை இப்ப அவங்க அனுபவிக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுல இருந்து 40 எம்பி போட்டி என்னன்னு சார் கோரிக்கை வச்சிருக்காங்க? ஏதாவது கேட்டிருக்காங்களா? இப்ப இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு 9 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடம் கேட்டு எத்தனை வருஷம் ஆகுது? தமிழ்நாட்டுல இருந்து கொடுத்தோமா? இப்ப வரைக்கும் அதுக்கு உண்டான இதே இல்ல. ஏன் எவ்வளவு நாளா இடம் கேட்டு இப்பதான் சார் கொடுத்திருக்காங்க. இவங்கதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இங்க வந்தா மக்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய திட்டங்கள் தெரிஞ்சிரும், மோடி ஐயா மேல வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் வந்துருங்கிறதுக்காக அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தாமையே மறைச்சு கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க சார். மத்த ப்ராஜெக்ட் இங்க வந்தாலுமே வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாவும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ராஜெக்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் சார். அந்த இப்பெல்லாம் 6 ஏர்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற ஏர்போர்ட்டவே வந்து நல்லா ரெனிவேட் பண்றாங்க, பசுமை திட்டமா மாத்துறாங்க. அங்கேயே வந்து இது சோலார் பேனல் கொண்டு வந்து அங்க இருக்கிற ஃப்ரீ இடத்த பூரா வேஸ்ட் பண்ணாம நிறைய கடைகளை கட்டிடுவாங்க. அது போக வந்து என்ன சொல்றது, கடைகள் பிளஸ் அந்த சோலார் பேனல் எல்லாம் அமைச்சு கரண்ட் கொண்டு வரதுக்குண்டான எல்லா வேலைகளையுமே அவங்க செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்காங்க. இன்னும் நிறைய ஹைவேஸ். இப்ப ரீசெண்டா ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் எப்படின்னாக்க, சூரத்துல இருந்து சென்னை வரைக்கும் ஹைவே. அந்த ஹைவே பார்த்தோம்னா வெறும் 14 மணி நேரத்துல அங்க போடுற சரக்கு தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி. சூரத்ல இருந்து, குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு 14 மணி நேரம் டு 16, அதிகபட்சம் 16 மணி நேரத்துல இங்க வந்து சேர்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்கே கொண்டு. இது வந்து ரொம்ப நல்ல திட்டம் தாங்க சார். இதெல்லாம் வந்து வெளியே இவங்க எதுவுமே சொல்லாம எனக்கு எதுவுமே செய்யல. நேத்து கூட நம்ம முதல்வர் ஐயா, நேத்துதான் நான் பார்த்தேன், அவர் தமிழ்நாட்டுல இருக்காரு. நேத்துதான் சார் எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் இருந்து வாயே திறக்கல. எவ்வளவோ விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அப்பெல்லாம் வெளியே வந்து ஒண்ணுமே பேசல. நேத்துதான் திடீர்னு ஓடி வந்து தமிழ்நாட்டை பத்தியே பேசல, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறாங்க. சென்னையில மழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு உண்டான தடுப்பு என்னென்ன வேலைகள் செய்யணும், மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காக 4500 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து திருப்புகழ் IAS அவர்கள் மூலியமா வந்து அவர் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இவங்க எதுவுமே அதை படுத்தாம அந்த பணத்தை ஃபுல்லா இவங்க வாக்கட்டை போட்டுட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க மறுபடியும் பணம் கொடுப்பாங்க? 40%, 60%, 100% எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மாறி கேட்டுட்டு இருக்காங்க சார். ஆனா சென்னையினுடைய நிலைமை எப்படின்னு சென்னையில இருக்க உங்களுக்கு தெரியும். நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க டிவில தான் பார்த்தோம். ஆனா அந்த அனுபவிச்ச வேதனை
எவ்வளவு நீங்க லாஸ் பண்ணிருப்பீங்க. ம். எல்லா விதத்துலயுமே ஒரு குடும்பத்துல இருந்து எவ்வளவு பேரோட வீட்டுகள்ல பொருள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுங்க வீடுன்னா பயங்கர லாஸ் சார். அவங்க வீட்டு டிவி முதல் கொண்டு தண்ணியில நனைஞ்சு ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிருச்சு. இவங்க ம். வாங்க அந்த 4,500 கோடி ரூபாய என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மறுபடியும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு. இந்த ம். பணத்தை வந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு சார் கொடுத்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி இவங்களுமே வந்து அந்த பணத்தை வந்து ஒண்ணு அக்கௌண்ட்ல போட்டுக்கணும். அக்கௌண்ட்ல ம். போடாம அவங்க கட்சிக்காரங்களுக்கா கொடுத்துருப்பாங்க போல. அந்த பணத்தையுமே வந்து சரி கட்டிட்டாங்க. அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அதுல ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு ஒட்டிடுறது. ஜல் ஜீவன் திட்டம், மெடிக்கல், ரோட்டோரமா கடைகள் வச்சிருக்கிற அந்த தள்ளுவண்டி கடைகள்ல கரெக்டா மோடி படத்தை மட்டும் மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீனை ஒண்ணு போட்டு விட்டுறது. ம். மற்ற எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்கீமுமே வந்து இவங்கெல்லாம் செஞ்சுக்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க சார். இன்னொன்னு அங்க போயிட்டு ஒன்றிய அரசு அப்படின்னு மட்டமா பேசுறது. 40 ம். எம்பி போயிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்களுடைய ஸ்டேட்டுக்கு இது வேணும்னு யாராவது கேட்டுருக்காங்களா சார்? நீங்களே சொல்லுங்க. இல்ல வெளிநடப்பு தான் பண்ணுவாங்க 40 எம்பிக்கள் சென்றுட்டு. அதான் தொடர் கதையா ஒண்ணு ஆகிட்டு வெளிநடப்பு இருந்திருக்கு. பண்ணுவாங்க. ம். ஒண்ணு வெளிநடப்பு செய்யறாங்க. இல்லாட்டினா ம். அந்த சைடு ஆளும் கட்சி பேச ஆரம்பிக்கும் போதே கேன்னு சத்தம் போடுறாங்க. அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு சார், பிஜேபியினுடைய பிரில்லியன்ட் எப்படின்னா இவங்களை ஃபுல்லா பேச விட்டு அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணிடுறாங்க சார். அப்சர்வ் பண்ணி இவங்களுடைய கோமாளித்தனத்தை பூரா மக்களுக்கு காமின்னு சொல்லி இவங்க ஃபுல்லா சைலண்டா கேக்குறாங்க சார். கேட்டுறாங்க. ஆனா இந்த அறிவு கட்ட கூட்டங்களுக்கு இவங்க பேச ஆரம்பிச்சுன்னு இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு இவங்களால கணிக்கவே முடியாது சார். ம். பிஜேபியில வந்து எப்படி பிளான் பண்றாங்க, என்ன அளவுக்கு அவங்க டெவலப்மெண்ட் கொண்டு பண்ண போறாங்க, அதை வந்து இவங்களால கெஸ் பண்ணவும் முடியாது. அதுக்கு உண்டான கவுண்டர் இவங்களால பண்ண, ஏன்னா அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ம். சொல்ல சொல்ல நீங்க கவுண்டர் கொடுக்கணும்ல. இல்லாட்டி என்ன செஞ்சுறாங்க, வெளியே போயிடறாங்க. ஒண்ணு மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துறாங்க, இல்லாட்டினா நீட்டு நீட்டு. இதை தவிர என்ன சார் உங்களுக்கு தெரியுது? இப்ப இங்க 40 பேர் போயிருக்காங்க. ஒரு இதோட கூட ஒரு நம்ம மீம்ஸ் கூட அதிகமா பார்ப்போம். இந்த ஸ்டாலினுக்கு தான் மூளை இருக்குதா, அவர் பெத்த புள்ள அந்த ஸ்டாலினோட பேரனுக்காவது மூளை இருக்குதா, மூளையை வச்சிருக்கியா இல்லையான்னு ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் சார் ஞாபகம் வருது. நல்ல ஐஸ் வச்சு நம்ம நாட்டு மக்கள் மேல அக்கறை இருந்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுமோ அழகா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கலாம் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய ரெடியா தான் இருக்கிறாங்க. அவங்க ம். கொடுக்குற ஃபண்டை வந்து இவங்க கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெட்ரோ மெட்ரோ திட்டத்துக்கு கொடுத்த பணத்துல 200 கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து கரெக்டா வந்து பயன்படுத்தலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க சார். இப்பதான் 2 நாளாதான் என்னமோ மெட்ரோவுக்கு போய் ஸ்டாலின் வந்து அப்படியே பார்த்துட்டு வர. இதுக்கு முன்னாடி அது எங்க நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கெல்லாம் தெரியாது. இப்பதான் போய் அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ம். கொடுக்குற பணத்தை வந்து கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி 2000 கோடி ரூபாய் வந்து ஆதி திராவிட நலத்துறைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த பணத்தை வந்து இவங்க பயன்படுத்தாம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க சார். அதெல்லாம் இவங்க பயன்படுத்தல. இன்னொன்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க, திருக்குறளை சொல்லல, புறநானூறு சொல்லல, அகநானூறு சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் வந்து சொன்னாங்க, நம்ம கைதட்டி பாராட்டணுமா? ம். ஒரு தமிழ் பெண், ஜெய்சங்கர் ஒரு தமிழர், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இத்தனை வருஷம் நீடிச்சு இருக்கிறாங்க. என்னைக்கா இப்ப இந்த தடவை கூட அவங்க நிர்ணயிக்கிற பதவியை எத்தனை பேச நம்ம அவங்களுக்கு விஷ் பண்ணோம்? எத்தனை பேர் சார் இதை வந்து நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ணோம்? எதுவுமே இல்ல. வழக்கம் போல அவங்கள வந்து அவங்க ஐயருங்கிறதுனால அந்த மாதிரி அவங்க வேலை கொடுத்துட்டாங்க, ஊர்காமாமி என்னத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அவங்க ஜெய்சங்கர் சாரையும் நிர்மலா சீதாராமன் மேடத்தையும் நம்ம எல்லாம் தூக்கிட்டு வச்சு கொண்டாடணும் சார். கோவிட் டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா மற்ற நாடுகள் எல்லாம் பணத்தை அச்சிட்டாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா பணத்தை அச்சிட மாட்டேன், நான் வந்து நிவாரண பொருட்களா தான் கொடுப்போம்னு சொல்லி மக்களுக்கு வந்து நிவாரண பொருட்கள் மட்டும்தான் சார் கொடுத்தாங்க. இன்னைக்கு பணத்தை அச்சிட்ட நாடுகளுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகுது பாத்தீங்கல்ல? எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் பிச்சை எடுக்குது, இங்க பங்களாதேஷ்லாம் அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்த நாடுகளினுடைய என்ன சொல்றது, அதனுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ரொம்ப டவுனா தான் சார் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து டே பை டே வந்து இன்க்ரீசிங் தான் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா 5 தான் சார் இருக்கு. ம். 5க்கு மேல கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அந்த அதெல்லாம் மிக இது 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இன்ஃபிளேஷனை வந்து இந்த அளவுக்கு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் தான் சார். 5 ட்ரில்லியனை நம்ம டச் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் மேம் அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு அசாத்திய திறமையின் வெளிப்பாடு சார். பாஜக ஆளாத சொல்லுங்க மாநிலங்கள்ல சார். வந்துட்டு பட்ஜெட் வந்து அறிவிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூறாங்களே, அந்த மாதிரியான நிலைமை தான் இருக்குங்களா? அப்படிதான் அறிவிச்சிருக்கலாம் மத்திய அரசும். சார் அவங்க வந்து செப்பரேட்டா என்னென்ன ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி அதிகமா சொல்லலைங்க சார்.
பொதுவாவே வந்து எல்லாமே காமனா சொல்லிட்டாங்க. அதே சார் நான் சொல்றேன் இல்லைங்க சார். இப்போ சுகாதாரத்துறைன்னு வரும்போதேவும் மெடிக்கல் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஹோல் இந்தியாவுக்கு வருதுங்க சார். ரோடுன்னு சொல்லும்போது ஹோல் இந்தியாவுக்கு ரோடு வந்துருது. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லும்போது ஹோல் இந்தியாவுக்கும் வருது. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்லும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 கோடி ரூபாய் வந்து உண்டான நலத்திட்டங்கள் இருக்கு. வீடு கட்டும் திட்டம் நகர்ப்புறத்துல வந்து வீட்டு வசதி துறைக்கு வந்து அதை டெவலப் பண்றதுக்கு ஃபண்டு ஒதுக்கி இருக்காங்க சார். இப்ப மோடி திட்டத்தின் கீழே வந்து வீடுகள் ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லையா, அதுவுமே வந்து இப்ப 3 கோடி வீடுகள் வந்து கட்டி தர்றதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஹோல் இந்தியாவுக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குமே மறுபடியும் அது இப்ப இது வரைக்கும் 1 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு 50,00,000 பேருக்கு பயனடையத்தான் போறாங்க. அது தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் வருது. இல்ல ஹோல் அதான் சார் இவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டுமா பட்ஜெட் போடுறாங்க, எல்லா இந்தியா ஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் பட்ஜெட் போடுறாங்க. இப்பெல்லாம் பார்த்தோம்னா இப்ப டெல்லியை பத்தி அவங்க பேசவே இல்லைங்க சார். மணிப்பூர் பத்தி எல்லாம் அவங்க பேசல, உத்தரப்பிரதேச பத்தி பேசல, கேரளாவை பேசல, அதே மாதிரிதான் தமிழ்நாட்டை பத்தியும் பேசல. இவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இவர் எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசி கொண்டு வர்றாங்க. அதான் சார் மீடியாவினுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் என்ன பொய் வேண்டாம் பேசலாம் சார். மக்கள் வந்து அதை நம்புறதுக்கு தான் தயாரா இல்லை. இப்ப எல்லாம் கொஞ்சம் தேடி பார்க்க சோசியல் மீடியால தேடி பாக்குறாங்க சார். ஓகே. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு திட்டத்தை அறிவிக்கும் போது வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்து அமளியில் ஈடுபட்டாங்களா? ஒரு குரல் வந்து கொடுத்தாங்க. அந்த வெள்ள பாதிப்புக்கான அந்த தொகை வந்துட்டு ஒதுக்கும் போது எதற்காக மேம் அது? தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்களுக்கு கொடுத்த பணம் பத்தல அப்படிங்கிறாங்க சார். இப்ப வந்து ஹிமாச்சல் அண்ட் உத்தரகாண்ட் ஒரு 3 ஸ்டேட் தான் வந்து அதிகமா வந்து வெள்ள பாதிப்புல அடிக்கடி பாதிப்படையும் சார். அவங்களுக்கு வந்து 11,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லி முடிச்ச உடனே வந்து இப்ப நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க வந்து 40,000 கோடி 37,000 கோடி ரூபாய் கேட்டோம், கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் மேம் 2 பேருமே வந்து பார்வையிட்டுட்டு போனாங்க. அதுக்குண்டான பாதிப்புகள் இங்க இல்லைங்க, இங்க என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கோ அதுக்குண்டான அமௌண்ட் மட்டும்தான் சார் கொடுக்குறாங்க. நம்ம கேட்கலாம், அதுக்குண்டான அளவுக்கு இங்க பாதிப்பு இருந்தா தானே அவங்க கொடுக்க முடியும். நம்ம 50,000 கோடி கூட நம்ம வாய் தானே சார், நம்ம கேட்கலாம். இங்க உண்டான நம்ம கொடுக்க வேண்டிய அளவு எவ்வளவுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. கொடுக்கப்பட்ட பணத்தவே இவங்க சரியா வந்து பயன்படுத்தலங்கிற குற்றச்சாட்டை இப்ப வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்குங்க சார். இவங்க அதை ப்ரூவ் பண்ணணும்ல. இல்ல நாங்க அதை வடிகால் வாரியத்துக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிட்டோம். இப்ப இந்த டிசம்பர் வரப்போகுதுங்க சார். இப்ப அடுத்து சென்னை மக்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு போட்டு வாங்கி வச்சுட்டு ரெடியா இருந்துக்கிறோம். இல்லாட்டி நான் ஊரை காலி பண்ணிட்டு போயிடணும். இவங்களுக்கு உண்டான பணம் இப்பயுமே பாருங்க சார், மக்களுக்கு உண்டான நலப்பணிகள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க சார். பணம் வர வந்து கொண்டு போய் எங்கிட்டாவது கொண்டு போய் பதுக்கி வச்சிடுறது. எதுக்குத்தான் இப்படி பணம்னு அலையறாங்கன்னு தெரியலங்க சார். அது அங்க ஃபண்டு கொடுத்தோன்னே நமக்கு கொடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் கூச்சலிட்டு அங்க அப்படியே கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுறதுங்க சார். ஓகே. தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜக அரசை கண்டித்து நிதி ஆயோக் திட்டத்துல வந்து நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்புல கூறுகிறார். எப்படி பாக்குறீங்க மேம்? சார் இது யாருக்கு நட்டம்? நமக்கு தான் நட்டம். இவர் போனாலாவது அங்க வந்து என்ன பேசுறாங்க, என்ன திட்டங்களை வந்து செயல்படுத்த போறாங்க, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு சொல்லி தெரியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாருமே போகலன்னா அங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி தெரிய போறது இல்ல. நட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்ல, நமக்கு தான் சார் நட்டம். இவங்க 40 எம்பி போயும் பிரயோஜனம் இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து இவங்க போகாம இருக்கிறதுனால நமக்கு தான் நட்டம், அவங்களுக்கு ஒரு நட்டம் இல்ல. இப்படியே இவங்க புறக்கணிச்சு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது எல்லாத்தையுமே நிப்பாட்டி நம்மளுமே பாருங்களேன், வளர்ச்சி அடைந்த மாநிலத்திலிருந்து பின்னோக்கி தான் சார் இப்ப நம்ம வந்திருக்கோம். முதல்ல ஜெயலலிதா மேம் இருக்கும் போதெல்லாம் நம்ம ஸ்டேட் வந்து நியர்பை மகாராஷ்டிராவுக்கு ஈக்குவலா இருந்தோம் சார் பொருளாதார வளர்ச்சியில எல்லாம். இப்ப வந்து நம்ம வந்து பின்னாடி 2nd 3rd ரேங்க்ல வந்துட்டோம். நம்மளும் முன்னோக்கி உத்தரப்பிரதேசம்லாம் ரொம்ப பேக்வேர்டா இருந்தது, இப்ப உத்தரப்பிரதேசம் மேல வந்துருச்சுங்க சார். இப்ப இன்னொன்னு ஒரு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமாங்க சார், டாப் 5 ஒஸ்ட் ஸ்டேட்ல வந்து நம்ம இருக்கோம் சார். எல்லாத்துலயுமே அதாவது ஒஸ்டா கடன்ல, சட்டம் ஒழுங்குல, ரவுடிசத்துல, அதே மாதிரி வந்து பெண்களை வந்து அந்த வன்கொடுமை செய்யறதுல, இந்த சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி இந்த கோயில்களை இடிக்கிறதுல, இப்படி ஒரு 10 கேட்டகரியில வந்து 5 டாப் 5ல வந்து நம்ம தமிழ்நாடு, எந்த இது போட்டாலும் டாப் 5ல தமிழ்நாடு வந்துருதுங்க சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி வந்தது இல்ல. இப்ப ரீசெண்டா ஒரு 1.5 இயர்ஸ்ல டாப் 5 வெஸ்ட் ஸ்டேட்ல வந்து நம்ம நீங்களே போட்டு பாருங்க, 5 இடத்துக்குள்ள நம்ம வர்றோம் சார். அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வரவே இல்லை, இப்ப வந்துட்டோம்.
அத வந்து நம்ம முதல்வர் ஐயா வந்து கொஞ்சம் கவனத்துல எடுக்கணும். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வந்து கூறுறார் மேம், அனைத்து மாநில நிதி வந்துட்டு 2 மாநிலங்களுக்கு மட்டும் செப்பரேட்டா குடுத்திருக்கு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆந்திரா, பீகாருக்கு மட்டும் தான் குடுத்திருக்காங்க. மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க மேம்? அவங்க விமர்சனம் பண்ணிட்டு போகட்டும். அது வளர்ற மாநிலம் குடுக்கத்தானே சார் செய்யணும். அதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் குடுத்தாங்க இல்லையா? நம்ம வாங்கி நம்மளுடைய ஸ்டேட்ட நம்ம டெவலப் பண்ணோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் 2னுடைய நிதிய வச்சுதாங்க சார் ஒரு ஸ்டேட்ட வந்து நம்ம குரோத் பண்ணோம். இப்ப வந்து இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. எப்ப பணம் கொடுத்தாலுமே வந்து இவங்க எதுவுமே செயல்படுத்த போறது இல்ல. என்னைய கேட்டா இவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம இருந்ததுக்கு ஒரு நன்றி. இந்த பணத்தை கொடுத்திருந்தாலுமே இவங்க வந்து மக்களுக்கு எந்த செயலும் செயல்படுத்த மாட்டாங்க. அவங்கதான் வாக்கெட்ட போட்டுருவாங்க. பணம்னா வேஸ்ட் ஆகும். இனி அடுத்த வருஷமும் இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேணாம் தான் சார் நான்லாம் சொல்லுவேன். அதுக்கு பேச மோடி ஐயாட்டி அவரே ஏதாவது ஒரு ஸ்கீம்ல மக்களுக்கு எப்படி சேர்க்கணுமோ இப்ப இந்த 6,000 ரூபாய் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இல்லாத குடும்பங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருது. கேஸ் கனெக்ஷன் வீடுகளுக்கு போய் சேர்ந்துருது. இல்ல எவ்வளவோ பெரிய இப்ப மறுபடியும் அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க சார். இப்ப எழுதி கொடுத்தா இல்லாத குடும்பங்களுக்கு மறுபடியும் கேஸ் கனெக்ஷன் வருது. மறுபடியும் பாருங்க இன்னும் 5 வருஷத்துக்கு 80 கோடி குடும்பங்களுக்கு வந்து ரேஷன் ஃப்ரீ. என்னை கேட்டா எல்லாரும் அந்த ரேஷன் ஃப்ரீ கொடுக்கறத விட இன்னும் கிராமங்களுக்கு இந்த ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுற குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களுக்கு வந்து நம்ம அவங்களே ரெக்வஸ்ட் மாதிரி கூட சொல்லலாம். உங்களுக்கு அரிசி அந்த ரேஷன் பொருட்கள் வேணாங்கிறவங்க எழுதி கொடுத்துருங்கன்னு சொன்னா அதுல இருந்து வந்து கொஞ்சம் பணம் எல்லாம் மிச்சமாகும் சார். இன்னும் 5 வருஷத்துக்கு வந்து ரேஷன் பொருட்கள் எல்லாம் ஃப்ரீயா தான் கொடுக்கும். அதுலயுமே பல லட்சம் கோடி ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க சார். அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கணும்னா அப்ப வளர்ச்சி அடையாத மாநிலங்கள்ல இன்னும் பின்னாடி தானே சார் இருக்கும். 60 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் வடநாட்டை வந்து கல்வி அறிவு இல்ல, பொது ஒரு சுகாதாரமான இருப்பிடங்கள் இல்ல, தண்ணீர் வசதிகள் இல்ல, ரோடு வசதிகள் இல்ல, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் நீங்க சும்மா தெரிஞ்சவங்ககிட்டயே நீங்க நார்த் சைடு கேட்டு பார்த்தோம்னா நம்மளை விட 15 வருஷம் இப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இருந்து 15 வருஷம் பின்னாடி பீகார், ஒரிசா இருக்குங்க சார். நேத்து நைட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒரு வெஸ்ட் பெங்கால் ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டை விட 15 வருஷம் பின்னாடி ஒரிசா அண்ட் பீகார் இருக்குல்லங்க சார். இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி அமைக்கும். அவங்க சொல்ற கருத்து கணிப்பு கண்டிப்பா ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைச்சாலுமே வந்து பீகார் மாதிரியும் ஒரிசா மாதிரியும் மாற 10 வருஷம் ஆகுமா சார்? இன்னும் 10 வருஷம். அப்ப தமிழ்நாடு மாதிரி மாற இன்னும் 15 வருஷம். அப்ப கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாதிரி 20 வருஷம், மினிமம் 20 வருஷம்ங்கிறாங்க சார். அந்த அளவுக்கு வந்து பின்தங்கிய மாநிலமாவே வச்சு ஓட்டு பேங்குக்காக சிறுபான்மையினர் சொல்லி கிறிஸ்டின்ஸையும் அண்ட் இஸ்லாமியர்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்துக்களை ஃபுல்லா வந்து மட்டம் தட்டி வளர விடாமையே வச்சுட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த ஸ்டேட்டை விட்டுட்டு அஸ்ஸாம் அண்ட் மகாராஷ்டிரால வந்து குடி வந்துட்டாங்க சார். இல்ல மத்திய அரசுக்கு வந்துட்டு தமிழகம் என்ற பெயர் சொல்லவே கசக்குது அப்படின்னு சொல்லி விசிகா தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க மேம்? அவங்க சொல்லிட்டு போறாங்க சார். அவங்க ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் பெருசா எடுக்க கூடாது. அப்படிலாம் பார்த்தா தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு மோடி ஐயா இந்த திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு யாராவது இப்ப டிஎம்கே ஆளுங்கட்சியில இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை சொல்லியிருக்காங்களா? ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லையே. ஒண்ணு செய்யலன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல பூராமே வந்து ஒரு வெறுப்பதான் வந்து விதைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு விலைவாசி கூடுனது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிற காரணம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சார். ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. இன்னைக்கு கரண்ட்டை வந்து தேர்ட் டைம் கூட்டியிருக்காங்க சார். 6% கூட்டியிருக்காங்க. ஆனா பாத்துக்கோங்க 12 ரூபா மாவு பாக்கெட்னா இன்னைக்கு 15 ரூபா விக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளினுடைய ரேட்டு கூடுது. கேட்டான்னா கரண்ட் பில்லு கூடிருச்சு. அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். எல்லாருக்குமே கரண்ட் பில்லு கூடித்தான் இருக்கு. இன்டைரக்டா கரண்ட் பில்ல ஏற்றி இங்கிட்டு வந்து வசூல் பண்ணி மக்களுக்கு வந்து சுமையத்தான் கொடுக்குறாரு. இந்த 1000 ரூபாயில கொடுத்து தொலையாமையே இருக்கலாம். 1000 ரூபாய் கொடுக்கறது போதும். நிறைய பேர் குடும்பத்துல வந்து குடிக்க வச்சு குடும்பத்துக்கு எடுக்கிறாங்க. இங்கிட்ட 1000 ரூபாய வாங்கி இங்கிட்டு நிதி சுமையை ஏத்துறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு தெரியல. அடுத்து இவங்கள நிஜமா ஆட்சிக்கு வர்றதா ரொம்ப கஷ்டம் சார். பொதுமக்களும் நல்லா கஷ்டப்படுறாங்க. என்னையெல்லாம் கேட்டா இன்னும் ஏதாவது செஞ்சு மக்கள்கிட்ட வெறுப்ப சம்பாதிக்கணும்னு நான்லாம் நினைக்கிறேன். அப்பதான் நம்ம மக்களுக்கு அறிவு வரும். 1000 ரூபாய் வாங்குறோம். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு பாருங்க. அதே போல இப்போ அந்த மத்திய அரசு கொண்டு வந்த பட்ஜெட் தாக்கல்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்?
தங்கத்தினுடைய இறக்குமதி வரிய வந்து ம். 6% 15% 6%க்கு கொண்டு வந்துட்டாங்க சார். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல திட்டம் தாங்க சார். கண்டிப்பா வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்லயே பார்த்தோம்னா, நேத்து வந்து ரூ. 2080 டூ ரூ. 2100 வரைக்கும் கம்மியா இருக்குங்க சார். இது வந்து ம். நமக்கு டாக்ஸ் கம்மியா இருக்கும்போது, நாளைக்கு நம்ம போய் நகை வாங்கினாலுமே நமக்கு நல்ல ஒரு ரூ. 4000 வரைக்குமாவது கண்டிப்பா குறையும் சார். ஒரு பவுனுக்கு ரூ. 4000 வரைக்கும் நமக்கு குறையும். இதுக்கு ம். முன்னாடிலாம் கூடிட்டே தான் சார் இருந்துச்சு. டெய்லி கூட்டிட்டுனே மேக்ஸிமம் அதாவது தங்கத்தினுடைய எப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து ரேட் மாறும் சார். மார்னிங் அண்ட் ஈவினிங் மாறும். இப்ப வந்து இந்த வரிய கம்மி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு பவுனுக்கு ரூ. 4000 5000 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல திட்டமா நான் பார்க்கிறேன் சார். பாதுகாப்பு துறைக்கு வந்து 4,50,000 லட்சம் கோடி ரூபாய வந்து ஒதுக்கியிருக்காங்க சார். இது என்னன்னா ம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய வந்து பொருட்கள வந்து இறக்குமதி செஞ்சுகிட்டு இருந்தோம். ம். இப்ப வந்து விமானம், போர் விமானங்கள், அந்த மற்ற கருவிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்றோம் சார். 25,000 கோடி ரூபாய்க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். ம். அதே மாரி வந்து வெளிநாட்டில் இருந்து முதலீடுகள வந்து கொண்டு வந்து நம்ம இந்தியாவுக்கு பிஹெச்எல் அண்ட் டாடா இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிகளோட வந்து கொலாபரேஷன் பண்ணி நெறைய பொருட்கள வந்து நம்ம ஏற்றுமதி செய்றோம் சார். ம். நாளைக்கு ஏதாவது நமக்கும் சைனாவுக்கும் ஒரு போரே வந்தாலும் வந்து அத தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஃபுல்லி எல்லாமே நமக்கு எல்லாமே ஹைலி இருக்கும் சார். ஹை லெவல்ல இருக்கும். நம்ம அதனால நமக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சார். தேர்டு சார் முத்ரா லோன். இப்ப வந்து ம். முத்ரா ஃபர்ஸ்ட் வந்து ஹையஸ்டா வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பிணையம் எதுவுமே இல்லாம முத்ரா லோன் வாங்கலாம் சார். இப்ப பார்த்தோம்னா 10 to 20 லேக்ஸ் டபுள் ஆகியிருக்காங்க சார். அப்ப அப்படிங்கும்போது நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ பெர் டே வந்து 300 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுல வந்து உருவாக்கிட்டு இருக்குங்க சார். எல்லா வேலை வாய்ப்புமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ உருவாக்கி தர முடியாது. ம். இப்ப நமக்கு லோன் அதிகமா கொடுக்கறதுனால தொழில்கள் வந்து சுயதொழில் அதிகமா பெருகும். சுயதொழில் அதிகமா பெருகும் போது நம்ம ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கோ நம்ம வேலை வாய்ப்பு கொடுப்போம். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்படிதான் சார் வந்து ஒரு கவர்மெண்டால வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும். இப்ப வந்து 2 கோடி பேருக்கு 2,50 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி தர்றோம்னு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அது எப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாதுங்க சார். இப்படி வந்து நம்ம தனியா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமாவோ சுய தொழில் அண்ட் குழு தொழில் மூலமாக தான் வந்து தொழில்களை வந்து நம்ம டெவலப் பண்ணி அவங்களுடைய தனிநபர் வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த இது ஒரு நல்ல ம். திட்டம் சார். விவசாயத்திற்கு வந்து இயற்கை விவசாயத்தை வந்து அதிகமா ஊக்குவிக்கணும். அதுல வந்து 1 கோடி நபர்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து ஹைபிரிட்டுக்கு மாறிட்டாங்க சார். இப்ப எங்களுக்கு ம். தெரிஞ்ச ஒருத்தவங்க எல்லாம் வந்து மாந்தோட்டம் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் முந்தா நாள் சொல்றாங்க, நாங்க வந்து மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க உரம் வைக்கிறோமான்னு கேட்கும்போது, உரம் வைக்கிறது வேற மருந்து என்னன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு உள்ளேயே வந்து காய் வந்து ரொம்ப அதிகமா growth குடுக்குற மாதிரி மருந்து அடிக்கிறாங்களாம் சார். ஏன்னா அதுல வந்து அவங்களுக்கு இன்கம் அதிகமா இருக்கு. ம். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து அவங்க நிறைய பணம் பார்த்து ஆசைப்பட்டு பணம் பார்த்துட்டாங்க. இப்ப திடீர்னு அவங்கள வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது ரொம்ப லாங் டேர்ம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல இது போன்ற திட்டங்களை அறிவிச்சிருந்தாலும் வந்துட்டு இந்தியா கூட்டணி வந்துட்டு வெளிநடப்பு செய்றாங்க. இல்லன்னா வந்துட்டு தொடர்ந்து எதிர்குரல் வந்துட்டு குடுத்துட்டு இருக்காங்களே காரணம் என்ன மேம்? இந்தியா வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணம் தான் சார். அவங்க ம். இருக்கும்போது வந்து மதக்கலவரம், ஜாதி கலவரம் அடிச்சு மல்லு கட்டிட்டு தீவிரவாதிகளை பூரா இந்தியாக்குள்ள விட்டு அப்படியும் நாட்டவே நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லாம மோடி ஐயா வந்து அந்த தீவிரவாதிகளை பூரா கழுத்தை திருகி கடல்ல போட்டுடுறாரு. பயங்கரவாதம், கலவரம் இல்ல, மத கலவரம் இல்ல. ராமர் கோயிலை வந்து ரொம்ப அமைதியான முறையில கட்டி முடிச்சிட்டாங்க. ஆர்டிகிள் ம். 370 ரொம்ப அமைதியான முறையில கொண்டு வந்து இன்னைக்கு அங்க இருக்கிற டெவலப்மெண்ட் மத்த ஸ்டேட்ல இல்லைங்க சார். அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க காஷ்மீருடைய டெவலப்மெண்ட், எக்கானமி, டூரிசம் அதெல்லாம் ரொம்ப அதாவது பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து அங்க காஷ்மீர் மக்கள் வாழ்றாங்க. நம்ம என்னமோ நினைச்சோம், இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. இந்தியாவை இப்ப நம்ம நாட்டை பார்த்து மத்த நாடுகள்லாம் பொறாமப்படுது. நேத்து பட்ஜெட்ட மற்ற எல்லா நாடுகளுமே வந்து பாக்குறாங்க சார். இந்தியாவுல வந்து எப்படி பட்ஜெட் போடுறாங்க. 140 உலகத்திலே வந்து
இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த நாட்டுல வந்து எப்படி பட்ஜெட் போடுறாங்க, அந்த மக்களுக்கு வந்து இது எப்படி பயனுள்ளதா இருக்கு, இதை நம்ம பார்த்து நம்ம என்ன செயல்படுத்தணும்னு சொல்லி அவங்க அதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு வைத்தறிச்சல், நம்மளால வந்து நாட்டையும் ஆள முடியல, எதுவும் பண்ண முடியலங்கிற அந்த கோவத்துலதான் சார் இவங்க எல்லாருமே வந்து ஏன்னு கத்துறது, வெளியே போறது. வெளியே போறதுனால யாருக்கு நட்டம்? அவங்களுக்கு தான் சார். இங்க நீ வாட்டு கத்திக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்லா தைரியமா இன்னொன்னு இப்ப ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகாருக்கு வந்து அவங்களுக்கு உண்டான நிதியை கொடுத்துட்டாங்க. சோ இப்ப அவங்களுக்கு தேவையான ஃபண்டு கிடைச்சதுனால அந்த 2 ஸ்டேட்டுமே வந்து அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. இப்ப இதுல இன்னொன்னு அரசியல் ரீதியா பார்த்தோம்னா, இந்த ஃபண்டு கொடுத்தது ஒரு அரசியல் ரீதியாவே இருந்தாலும், இப்ப இவங்க 2 பேரும் வந்து வெளியே வர்றதுக்கு உண்டான எல்லாரும் என்ன சொன்னாங்க, சீக்கிரமா வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வெளியே வந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு தேவையான ஃபண்டை இவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னும் இது ஃபண்டு இப்ப வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இன்னும் தேவையானால் கொடுக்கப்படுங்கிற மாதிரி ஒரு லைன் வேற சொல்லியிருக்காங்க சார். எக்ஸ்ட்ராவே வந்து இப்போ மற்ற எல்லா ஸ்கீமுமே வந்து இந்த 2 ஸ்டேட்டுமே இன்க்ளூடிங் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அவங்களுடைய ஸ்டேட்டினுடைய வளர்ச்சி வந்துரும். இப்படி நம்ம என்னமோ நடக்கும், இங்க என்னமோ நடந்துகிட்டுங்கிற வைத்தறிச்சல்ல அந்த எதிர்கட்சிகள் ஃபுல்லா வந்து கத்திக்கிட்டேவும் வெளியே போறது, கேன்டீன் போறது. பேசாம இவங்க எல்லாம் கேன்டீனுக்கே போயிடலாம் சார். இது பேசாம அதை நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி ஏதாவது மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா போட்டு அவங்க பாட்டு போய் கேன்டீன்ல உட்காந்துக்குருவாங்க. இவங்க வாட்டுக்கு பிரச்சனை இல்லாம நாட்டை வழி நடத்தலாம். ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து கார்பரேஷன் டாக்ஸ் வந்து 30 to 40% வந்து கம்மி பண்ணிருக்காங்க சார். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். எல்லாரும் வந்து நீங்க கார்பரேட்டுக்கே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதுல என்ன தெரியுமாங்க சார், ஒரு 1.5 monthக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 51% வந்து இந்தியன் கம்பெனிக்கும் 49% வந்து ஃபாரின் கம்பெனிஸும் சேர்ந்துதான் வந்து இங்க பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. இப்போ 1.5 monthக்கு முன்னாடி அதை பிரேக் பண்ணி ஃபாரின் கம்பெனிஸ் வந்து 75% வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க சார். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா உள்ள வரணுங்கிறதுக்காக கூட இந்த 30 to 40% வந்து இவங்க குறைச்சிருக்கலாம் சார். இப்ப இதனால வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஆர்வமா உள்ள வருவாங்க. இல்ல நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா சார், வேர்ல்டு வைடா வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபா இருக்கிற கண்ட்ரியினுடைய லிஸ்ட்ல இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்கு. நமக்கு முன்பு வந்து 9 நாடுகள் இருக்கு. இதுல பெரிய கூத்து என்னன்னா சார், அந்த 9 நாடுகளுமே வந்து வளர்ந்த நாடுகள். அந்த 9 நாடுகளுமே வந்து இந்தியாவை வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரியா நினைக்கிறாங்க சார். அவங்க என்ன இதுல வந்து முக்கியமா வந்து புட்டின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம் நாட்டில் அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பணங்களை வந்து சுவிஸ் பேங்க்ல போட்டிருக்காங்க. அந்த சுவிஸ் பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் வந்து நீங்க இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அங்க இருக்க கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஃபாரின் பாலிசிஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இங்க வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ரஷ்யா அண்ட் பிரான்ஸ் அந்த நாடுகள்லாம் வந்து நம்ம இந்தியாவோட நிறைய கம்பெனியோட வந்து சைன் பண்ணிருக்காங்க சார். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு இப்ப அதிகமா வந்திருக்கு, இன்னும் வரும். அதுக்காக தான் சார் வந்து இந்த ஒரு 30 to 40% வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து நம்ம நாட்டுல நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் சார். நம்ம அதையும் பார்க்கணும். எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்டே செய்யும் சொல்லணும். பிரைவேட் கம்பெனிகளும் சேர்ந்துதானே சார் வேலை வேணும். படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்கணும்னா இப்படி வந்து நம்ம நாடும் மற்ற நாடுகளும் சேர்ந்து கம்பெனிகள் நடத்தும் போது நம்ம எதிர்பார்க்கிற சேலரிஸ் கிடைக்கும் சார். தனிநபர் வருமானம் கூடணும்னா இது செஞ்சுதான் கண்டிப்பா ஆகணும். இது பட்ஜெட் நல்ல பட்ஜெட் தான் சார். இதுல வந்து எனக்கு ஒன்றும் குறையா தெரியல. ஓகே மேம். தொடர்ந்து பேசும் தகவலை கொடுத்தமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ சார்.